அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஹாப்பி மார்னிங். ஆக்சுவலி இது நேற்று எடுத்த வீடியோ. என்ன தான் கப்பில் அதுக்கு செராமிக் கிளாஸில் அப்படி குடித்தாலும் நம்ம சில்வர் டம்ளரில் தழும்ப தழும்ப நுரையோடு குடித்தா காஃபி டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதை மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு அப்படியே தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றி குடித்தேன். அதில் ஒரு ருசியே தனி ருசிங்க. எல்லா சிப்புக்கும் அப்படியே அங்கங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கத்திரிக்காயும் அவரைக்காயும் தான் இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் இல்லை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ஏதோ ஒன்று, அப்படி ஒரு குழம்பும் அவரைக்காயை வந்துட்டு பொரியல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் ரெடி பண்ண போகிறேன். அவரைக்காயெலாம் கழுவி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது வந்துட்டு கத்திரிக்காய்க்காக வெங்காயத்தை வந்துட்டு அறுத்து அரைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் வந்துட்டு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைன்னு அரைச்சி கூடவே கொஞ்சம் தேங்காயும் போட்டு அரைச்சிருவேன். எல்லாமே சேர்த்தே தான் அரைச்சிருவேன், தனித்தனியாலாம் அரைக்கிறது இல்லை. எல்லாம் நல்லா ஒரு நல்லா திக் பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சிருவேன். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வதக்கி வச்சுருப்போம் இல்லையா நம்ம அந்த கத்திரிக்காவை, அது எண்ணெயிலேயே ஒரு 70% குக் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். அப்போ தான் வந்துட்டு கத்திரிக்காய் நல்லா உடஞ்சி வராமல் இருக்கும் அந்த நம்ம கிரேவியில் போடும்போது. அப்படின்னுட்டு நானே நினச்சிருக்கேன், பெரிய செஃப் மாதிரி நானே என்னோடய ஒரு கால்குலேஷனில் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். இது கரெக்டானலாம் எனக்கு தெரியாது, அதனால் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து 2 வெங்காயம் வந்துட்டு அவரைக்காய் பொரியலுக்கு நான் பச்சை மிளகாவே போட மாட்டேனே, இந்த குட்டிங்க தான் சாப்பிடாதுங்களே, அதனால் 2 வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு போட்டு தாளித்து எடுத்துட வேண்டியது தான்.